இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அப்புறம் மாடி தோட்டத்துக்கு வந்தால் ஏதாவது பறிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் மேலே வந்தேன். எனக்கு ஒரு மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி கீரை சாம்பார் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக கீரை, இந்த கீரை இருக்குதா, மணத்தக்காளி, அப்புறம் இன்னும் ஒரு சில கீரைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த தவசி முருங்கை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு அதை கட் பண்ண வந்துட்டேன். இதை இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணி தரையில் கொண்டு போய் வைக்கணும். அந்த இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு தரையில் கொண்டு போய் வைக்கணுன்ட்டு ஒரு ஐடியாவில் மேலே வந்தாச்சு. ஏன்னா இது அப்போ தான் தலைன்னு வரும். இலையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். நேற்று மாயன்கீரை ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் மாயன்கீரை. இந்த கீரை பறித்து வச்சு பொரியல் பண்ணியிருந்தேன். என்னோடய பையன் அந்த கீரை சாப்பிட மாட்டானேன்ட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னம்மா கீரை கொஞ்சமாக வச்சுருக்க, அது என்ன கீரை, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் மாயன் கீரைடாங்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு இனிமேல் அந்த கீரை இருந்ததுன்னா சமைச்சு வை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி இந்த தவசி முருங்கையிலையும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு தவசி முருங்கை. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விட்டமின் கீரைன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அதுதான் இது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தரையில் வச்சிட்டோன்னு வைங்களேன், இது சரசரன்னு நமக்கு இன்னொரு செடியாக வளரும். இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சாலே நல்லா வளரக்கூடிய ஒரு தாவர வகை தான். அதனால் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த கீரை கூட இந்த மிளகாய் 4 போட்டுக்கலாம். 4 வேண்டாம், 2 போதும். செம்ம காரமாக இருக்கும் காந்தாரி மிளகாய். இது ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சிஸ்டர்கிட்ட வாங்கினது. பாருங்கள், நிறைய காய்க்குது. இவ்வளோ மிளகா போட்டால் போதும், ஒரு சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும். ஓகே, நீங்களும் மடித்தோட்டம் வைங்க, சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, பாய்.